வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம ஏலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ் இவங்களாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ கரண்ட்லி மிசோரமில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மிசோரம் ஸ்டேட் பற்றி நம்ம இன்னும் சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் மிசோரமோட பீப்புள் எப்படி, அவங்களோட ஹிஸ்டாரிக்கலி அவங்க எப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட இன்வேஷனுக்கு அப்புறமா அவங்களோட என்டையர் பாப்புலேஷன், அவங்களோட ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி மெதுவாக மாறுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம தான் தெரியும் பிரிட்டிஷ் தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டே கொடுத்தாங்க. அவங்க மிசோ லாங்குவேஜ்க்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் மூலயமா பார்த்தா அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து கொஞ்சம் அவேர்னஸ், கொஞ்சம் எடுக்கேட்டடாக அவங்க ஆக்கினாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிசோ ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் கம்யூனிட்டி மாதிரி இருந்தாங்க. லைக் எல்லாருமே அப்படி தானே. பழைய காலத்தில் இந்த பிரிட்டிஷ் வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்ரிபடி வாஸ் லைக் அ ஸ்மால் யூனிட். அது வில்லேஜ் மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தாலுகா, ப்ராவின்சஸ் இப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம். கரெக்ட். ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரிட்டிஷ் இன்வேஷன் இவங்க வந்து ஒரு வில்லேஜ் கம்யூனிட்டியாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் ஹில்ல தான் இருக்கும் அவங்களோட என்டையர் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹில் அந்த டாப்பில் வந்து ஒரு சீஃப், அந்த வில்லேஜோட இப்போ ஒரு பஞ்சாயத்து லீடர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஊரோட பஞ்சாயத்து லீடரோட வீடு வந்து அங்கே மேலே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சென்டரில் இருக்கும். அதை சென்டர் சுற்றி ஒரு பெரிய கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டார்மெட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஜாப்லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஸ்எஸ்சி கொஷனுங்க. ஜாப்லுக் ப்ராக்டிஸ் எந்த ஸ்டேட்டில் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஜாப்லுக் ப்ராக்டிஸ் வந்து இருக்குன்னு கேட்டாங்கன்னா மிசோரம் தான் ஆன்சர். ஓகே. மிசோ அந்த அந்த ஜி சவுண்டை நீங்கள் வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஃபேக்ட் நமக்கு தெரியணும். நமக்கு மோஸ்ட்லி அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், அதுவும் இந்த மாதிரி பார்டரிங் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் பெர்மிட்னு ஒரு டாக்குமெண்ட் நம்ம வாங்கணும். ஐஎல்பி நம்ம பார்த்தோம். அருணாச்சல்லையும் நம்ம கேட்டோம் அது அங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மிசோரம்லேயும் அது தேவை. நமக்கு கேள்வி வரும் அந்த 6 ஸ்டேட்லேயுமே ஐஎல்பி தேவையா, இல்லை எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் தேவை அப்படின்றது ஒரு கொஷனாகவே இருக்குது. ஸோ அருணாச்சலில் இருக்குது, இப்போ மிசோரமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாகாலாந்து, இந்த மாதிரி பார்டரிங் ஸ்டேட்ஸில் நீங்கள் ஐஎல்பி தேவைன்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அரௌண்ட் 50% ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் மிசோரம் வந்து பேம்பூ கவர். ஸோ எந்த ஊரில் வந்து பேம்பூஸ் அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்ற பார்த்தீங்கன்னா மிசோரமில். நம்ம அசாம்லேயுமே பார்த்தோம் பேம்பூஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த ஜியாகிரபிக்கல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா வெறும் பேம்பூ கல்டிவேஷன்லேயே இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே அந்த பேம்பூவால் உருவாக்கப்பட்ட அந்த பாஸ்கெட்ஸ், அந்த அந்த ஊஞ்சல், அதுக்கப்புறம் சேர்ஸ், ஸ்டூல்ஸ், அதுக்கப்புறம் டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதனால வந்து உருவாகிற இந்த மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே. அண்ட் மிசோரம்னால இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜிகே கொஷின், ஒரு எஸ்எஸ்சி கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமைன். இந்த மாத்தம் ஃபெமைன் இது வந்து ஒரு எஸ்எஸ்சி கொஷின். மாத்தம் ஃபெமைன் எந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு எஸ்எஸ்சி கொஷின். ஸோ இது வந்து மிசோரமா, அருணாச்சலா, நாகாலாண்டா இல்லாட்டி மெகாலயாவான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிசோரமில் தான் வந்து இந்த மாத்தம் ஃபெமைன் நடந்துச்சு. ஓகே. ஸோ எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1959. ஸோ இந்த ஃபெமைன் எப்படி ஆச்சுன்னா வந்து பயங்கரமாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நிறைய பேம்பூ ட்ரீஸ் இருக்குது. ஸோ பேம்பூ ட்ரீஸ்னால இந்த பேம்பூ ஃப்ளவரிங்கிறதுனால இந்த ரேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ஊரில் தான் ரேட் ஹோல் மைனிங் கூட வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, பேன் பண்ணியிருப்பாங்கன்னு. ஏன்னா இந்த ரேட்ஸ்னாலே அது அவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த ரேட்ஸ் வந்து அந்த பேம்பூ மரத்தில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அது பற்றாமல் நம்ம விளைவிக்கிற ஃபுட் க்ராப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து எல்லா எடிபிள் க்ராப்ஸையுமே அது நாசம் பண்ணிடுச்சு. ஸோ மக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது மக்களுக்கே கிடைக்காம எல்லாமே இந்த ரேட்ஸே சாப்பிட்டுட்டு அது அவ்வளோ அதோட பாப்புலேஷன் அவ்வளோ ப்ராலிஃபரேட் ஆகி அது ரொம்ப பெரிய டேமேஜ் கொண்டு வந்துச்சு. அது இன்ஃபேக்ட் ஒரு பெரிய டேமேஜ் ஃபார் த என்டையர் சொசைட்டி அண்ட் ஃபார் த கம்யூனிட்டி கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பணமே இல்லாமல், அவங்களுக்கு வந்து ஃபுட்டே இல்லாமல், அவங்களுக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ்லாம் அவங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாத்தம் ஃபெமைன். இது மிசோரமோட ஹிஸ்ட்ரியில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெமைன் இந்த ரீசெண்ட் பாஸ்ட். ஓகே, ஸோ in 1959 Mizo Hills was devastated by a great famine known as Motham famine. And இங்கே பார்த்தீங்கன்னா the cause வந்து பார்த்தீங்கன்னா the flowering of bamboos which consequently resulted in the rat population boom. Okay, so bamboos அதனால வந்து ராட்ஸோட பாப்புலேஷனோட பூம், இதுதான் வந்து மேஜர் காஸ். ஓகே, இப்போ நிறைய ஃபெமைன்ஸ் நமக்கு தெரியும், பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால இண்டியூஸ் ஃபெமைன்ஸ்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இங்கே நடந்த ஒரு பெரிய ஃபெமைன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஊரில் நடந்த ஒரு பெரிய ஃபெமைன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஈட்டிங் அப் த பேம்பூ சீட்ஸ் ரேட்ஸ் டர்ன் டுவர்ட்ஸ் த கிராப்ஸ். அதனால வந்து அவங்கள இன்ஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஊர்லேயே வந்து பிளேக் உருவாச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து பெரிய இது ஒரு ஃபெமைனால ஒரு டிசீஸுமே உருவாயிடுச்சு. அதனால அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. ஓகே, ஸோ இதனால பார்த்தா த ஹேவாக் கிரியேட்டட் பை த ரேட் வாஸ் டெரிபிள். ஸோ அதனால வந்து கிரெயின்ஸே கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு சஸ்டெனன்ஸ்க்கே வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால அவங்க ரொம்ப தூரமாக போய் ஃபுட் கிராப்ஸே கிடையாது. ஸோ அதனால் ரூட்ஸு லீவ்ஸ் இதெல்லாம் எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. திருப்பி இன்னும் அங்கேயும் திருப்பி வந்ததுனால இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் ஜங்கிளில் இருக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹண்டிங் கேதரிங் மாதிரி அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிடைக்கிதோ அந்த மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெமைன். இன் திஸ் ஹார் ஆஃப் டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டே இல்லை. கரெக்ட், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வெளியே இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு போர்ட்டர்ஸ் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறது, அனிமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபெமைன்லேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஏர்லியர் இன் 1955 பார்த்தீங்கன்னா மிசோ கல்ச்சுரல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். அது 1955 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபெமைனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மார்ச் 1960 அந்த சொசைட்டியோட பேரை அவங்க மாற்றிருப்பாங்க. ஓகே, ஸோ மிசோ கல்ச்சுரல் சொசைட்டி 1955 தொடர்ந்த சொசைட்டி 1960 அதாவது 59 இந்த ஃபெமைனுக்கு அப்புறம் 1960 அவங்க பேரை மாற்றிருப்பாங்க. ஓகே, ஸோ என்னென்னு மாற்றினாங்கன்னா மாத்தம் ஃப்ரண்ட் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகே, அண்ட் டியூரிங் திஸ் ஃபெமைன் ஆஃப் 1959-60 திஸ் சொசைட்டி டுக் லீட் இன் டிமாண்டிங் ரிலீஃப் அண்ட் மேனேஜ் டு அட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் ஆல் த செக்ஷன். ஸோ இந்த சொசைட்டி தான் வந்து வெளியே இருக்க மக்கள் கிட்டலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அட்டென்ஷனை இவங்க பக்கம் திருப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா in September 1960 the society adopted the name of Mizo National Famine Front. ஓகே, ஸோ மார்ச் 1960 பேர் மாற்றினது பார்த்தோம். அதுக்கப்புறம் மோத்தம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஸோ திருப்பி செப்டம்பர் 1960 மிசோ நேஷ்னல் ஃபெமைன் ஃப்ரண்ட்னு இவங்க பேரே இவங்க மாற்றிருப்பாங்க. ஓகே, and this MNFF gained considerable popularity as a large number of Mizo youth இதுள்ள வந்தாங்க. என்னென்ன பண்ணாங்க அவங்க they transported rice and other essential commodities to interior villages. ஸோ இங்கே வந்து மற்ற ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர ரைஸ் அண்ட் ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ஸோ மிசோரம்னா நம்ம இந்த ஃபெமைனை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அது தவிர நம்ம எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இங்கே இருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளேசஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்ம மிசோரம் ஸ்டேட் கன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டேட் பார்க்க போகிறோம். இவங்க பக்கத்துலேயே இருக்க நாகாலாண்ட். ஸோ இவங்களும் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். அண்ட் நாகாலாண்டுன்னு சொன்னாலே இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, ஸோ அந்த 6 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயே விச் ஸ்டேட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்னு இது அகெயின் ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் அப்படின்னு கேட்டாங்கன்னா விச் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்னு கேட்டாங்கன்னா நாகாலாண்டு தான் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ். பேர்லேயே லேண்ட் இருக்குது. ஸோ அதனால் லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தா the state of Nagaland was formally inaugurated on December 1st, 1963 as the 16th state of the Indian Union. ஓகே, ஸோ அன்றைக்கி தான் வந்து இவங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஸ்டேட்ஹுட் கிடைச்சிது. ஓகே, ஸோ இவங்களோட கேபிட்டல் வந்து கொஹிமா தெரியும். அண்ட் இவங்களோட டேட் ஆஃப் ஃபார்மேஷன் December 1st, 1963. அண்ட் தே ஷேர் த இன்டர்நேஷ்னல் பார்டர் வித் மியான்மார். இந்த சைட் பக்கத்துலேயே இந்த சைட் ரைட் சைடு இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து மியான்மார் இருக்காங்க. ஓகே, அண்ட் இவங்கக்கிட்ட மொத்தமாக வந்து 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க பேசுகிற இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜஸ் நாகமீஸ், செரால், அசாமீஸ் அண்ட் இங்கிலீஷ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இவங்களோட ஸ்டேட் அனிமல் இஸ் மித்தூன், ஸ்டேட் பேர்ட் இஸ் பிளிட்ஸ் ட்ராகோபான்,
State tree is alder and state flower is copper. இது ரொம்ப ரொம்ப important. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற important tribes நமக்கு அகேன் தெரியும் இங்கே எல்லாமே tribal groups தான். ஸோ நிறைய tribal people இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 4-5 மேஜர் பீப்புளில் வந்து இவங்க குரூப்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். who are numerically very huge. ஓகே, ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்காமி ட்ரைப்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய காம்போசிஷன். ஸோ நாகாலாண்ட்னாலே அங்காமி ட்ரைப்ஸ் தான் நம்ம வந்து அதிகமான இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம பார்ப்போம். Correct. So Angami tribes and Kiabni Ungan, Lothar tribes, Sumi, Av, Kuki tribes. Kuki again is very important. Form, Sangtam, Chake Sang, Konyak, Pochuri, Yimchur, Chang, Kachari, Rengma and Zeliang. இவங்கெல்லாம் வந்து இந்த ஊரில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ட்ரைபல் குரூப்ஸ். ஓகே, ஸோ நாகாலாண்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேஷ்னல் பார்க் கேட்டிங்கன்னா இந்த ஃபக்கிம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் சிங்பான் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இவங்க 2 பேருமே நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். அகைன் இந்த ஜியாகிரஃபி மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம பார்ப்போம். ஸோ சிங்பான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது அகைன் வந்து நம்ம அருணாச்சலோட நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். கிடையாது, இது நாகாலாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க், ஃபக்கிம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சிங்பான் வைல்ட் லைஃப் சாங்சுரி, இன்டான்கி நேஷ்னல் பார்க். ஓகே, ஸோ இவங்க 4 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அண்ட் இவங்க கிட்ட பார்க்குற இம்பார்ட்டண்ட்டான மினரல் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கோல், limestone, nickel, manganese, cobalt, chromium, magnetite, copper, zinc இது எல்லாமே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக இவங்கக்கிட்ட பிளாட்டினம் ரிசோர்ஸஸ் இருக்குன்றது கூட இவங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பிளாட்டினம், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான வெல்தி ரிசோர்ஸஸ் இவங்கக்கிட்ட இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹில் பிளேசஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரியும் இவங்கக்கிட்டேருந்து தே ஹேவ் ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோ அது காஸ்ட் ஆஃப் எக்ஸ்கவேஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் யூஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ அதை பார்த்தாலே நமக்கு இது வந்து ஃபீஸிபிளா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். அகைன் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஜிகே கொஸ்டின். எஸ்எஸ்சியில் வந்து ஈஸியாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளீஷேட் கொஸ்டின். நாகாலாண்ட்னாலே இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நமக்கு தெரியணும் டிசம்பர் 1st வீக்கில் அது நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். கரெக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசெண்டான ஃபெஸ்டிவல். இது ரொம்ப காலங்காலமெல்லாம் இவங்க பண்ணல. 21st சென்ச்சுரியில் வந்த ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இது வந்து குளோபலி இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா கோஹிமா டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட கேபிட்டலாக நடக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். த என்டையர் நாகா கல்ச்சரை இவங்க இங்கே ஷோகேஸ் பண்ணுவாங்க. எந்த வில்லேஜில் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசாமா வில்லேஜ் ஆஃப் கோஹிமா டிஸ்ட்ரிக்ட். இதுதான் ஒரு எஸ்எஸ்சி கொஷனில் இப்போ ரீசெண்டாக கேட்குறது. அந்த நாகாலாண்ட்லேயே நமக்கு தெரியும் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு க்ளீஷேட் கொஷின். ஸோ அது எங்கே இன்னும் ரொம்ப ஒத்தென்டிக்காக பண்ணுறாங்க அப்படி இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுனா நம்ம சொல்லுவோம்ல மதுரையில் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, அலங்காநல்லூர் தான் அதோட ஹோம் டவுன். அந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதுதான் வந்து அவங்களோட ஒரிஜின். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிசாமா டிஸ்ட்ரிக்ட், ஐ மீன் கிசாமா வில்லேஜ் ரேதர் கிசாமா வில்லேஜ் ஆஃப் கோஹிமா டிஸ்ட்ரிக்ட் தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நாகாலாண்டில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளாரா ஃபானா ரிசோர்ஸஸ் நமக்கு தெரியணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் அண்ட் ரொடோன்ட்ரான்ஸ் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இங்கே பேம்புவும் வந்து நம்ம அதிக குவான்டிட்டியில் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் நாகாலாண்ட் பேம்பு ப்ரொவைட்ஸ் அ பாடி அண்ட் த சோல் ஃபார் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர், crafts, tools, besides being the state's major commercial produce for paper and textile industries. Okay, so bamboo வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மிசோரமில் 50% ஆஃப் ஏரியா பேம்பூ தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாகாலாண்ட்லேயுமே இங்கே இருக்க ஆர்கிடெக்சர், கிராஃப்ட்ஸ், டூல்ஸ்க்கு பேம்பூஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட மெரிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி சீன் இன் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பேம்பூ பெவிலியன் that the government of Nagaland has built in Kisama. ஸோ இப்போ ரீசெண்டாக அது பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் ஒரு லார்ஜஸ்ட் பேம்பூ வச்சு ஒரு பெவிலியன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஃபார் பேம்பூ கல்டிவேஷன். ஓகே,
So that is very, very important. So the rare Blitz tragopan and which is a resident of Nagaland and Amur falcons in ஒரு பறவை இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் இந்த பிளிட்ஸ் ட்ராகோபான் இவங்களோட ஸ்டேட் பர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு கோழி மாதிரி ஒரு புறா மாதிரி இருக்கும். அது கோழியாக புறா அந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நல்லா போதன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் அதோட ஃபோட்டோ. ஸோ அது வந்து இங்கே தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அமூர் ஃபால்கன்ஸை கூட இங்கே தான் அதிகமாக நீங்கள் ஸ்பாட் பண்ணலான்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் நாகாலாண்ட் has a single chamber legislative assembly with 60 seats. Okay. And there are 7 local government administrative districts. Okay. And Nagaland used to be நம்ம பார்த்தோம் 1963 தான் உங்களுக்கு ஸ்டேட்ஹுட் கிடைச்சது. ஸோ until then அவங்க ஆப்வியஸ்லி ஒரு யூனியன் டெரிட்டரியாக தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 16 டிஃப்ரெண்ட் எத்தனிக் குரூப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய ட்ரைப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி 16 டிஃப்ரெண்ட் எத்தனிக் குரூப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் குரூப்ஸ் have their different culture, tradition, religion எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இதோட நம்ம நாகாலாண்ட் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நாகாலாண்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ், அந்த பேம்பூ ஸ்பீஷீஸ், அவங்க டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஆர்ட் ஃபார்ம்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட குவிக் ஃபேக்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்டுக்கு வரோம், ஒடிஷா. ஸோ ஒடிஷா இஸ் அ வெரி வெரி கல்ச்சுரலி சவுண்ட் ஸ்டேட் நமக்கு தெரியும். இது வந்து இந்த சார் தம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டில். இப்போ நார்த்தில் வந்து நமக்கு தெரியும் இந்த ஹரித்வார், கரெக்ட். இந்த சைடு வந்து பூரி ஜெகநாத் டெம்பிள், கீழே வந்து சவுத்தில் ராமேஸ்வரம், அண்ட் இந்த சைட் குஜராத்தில் துவாரகா. ஸோ இந்த 4 இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஜியஸ் இந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். த ரிலீஜியஸ் கார்னர்ஸ் ஆஃப் த state of the nation rather. So இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோ ஒரு எத்திக்கலி அண்ட் எத்தனிக்கலி இவங்க ரொம்ப ரொம்ப சவுண்டான ஸ்டேட். அசோகா இங்கே வந்து இன்வைட் பண்ணியிருக்காருன்னு தெரியும், இந்த கலிங்கா வார். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலி இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அண்ட் ஜியாகிரபிக்கலி இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அண்ட் இவங்க கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் இவங்க வந்து கல்ச்சுரலி ஆல்சோ தே ஆர் வெரி வெரி சவுண்ட். ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட், இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் ஒடிஷா பற்றி நமக்கு சில குவிக் ஃபேக்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒடிஷாவோட டொப்போகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபர்டைல் பிளெயின்ஸ் இருக்குது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபர்டைல் ரீஜன் தான். அலாங் த கோஸ்ட் அண்ட் ஃபாரஸ்டட் ஹைலேண்ட்ஸும் இருக்குது இன் டுவர்ட்ஸ் இன்டீரியர். ஓகே. ஸோ இங்கே நல்ல ஒரு ஹைலேண்ட்ஸ் இருக்குது. இந்த டெக்கன் பிளாட்டூவில் இவங்க ஈஸ்டர்ன் சைடு வருவாங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு நல்ல ஹைலேண்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கோஸ்டல் பிளெயின்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஓகே. ஸோ த ஒடியா பீப்புள் ஜென்ரலி இண்டோ ஆரியன் ஸ்டாக் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த சைட்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இண்டோ ஆரியன் ஸ்டாக். ஓகே. அண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் இஸ் மோஸ்ட்லி ஃபேமஸ் ஃபார் த லார்ட் ஜெகநாத் டெம்பிள் நம்ம பார்த்தோம். இது வந்து பூரியில் இருக்குது. ஓகே. அண்ட் இவங்களோட கேபிட்டல் வந்து கட்டக். இதுதான் வந்து முன்னாடி வரையும் இருந்தது டில் 1948. அதுக்கப்புறம் தான் புவனேஸ்வர் மேலேயே தான் இந்த கட்டக் ஸ்டேட்டுமே இருக்கும். ஸோ ஐ மீன் கட்டக் டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கும். முன்னாடி அதுதான் கேபிட்டலாக இருந்தது 48 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வரா இவங்க மாற்றிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. 1947லேருந்தே இந்த ஸ்டேட் நமக்கு தனியாகவே அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்கக்கிட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்டோட மேஜர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், இவங்களோட ஃபிசியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மேஜர் மார்ஃபாலஜிக்கல் ரீஜன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ என்னென்ன அந்த 5 ரீஜன்ஸ், ஒன்று வந்து இந்த சைட் ஒடிஷாவோட கோஸ்டல் பிளெயின் ஈஸ்டில் இருக்குது. நடுவில் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டேனியஸ் அண்ட் ஹைலேண்ட் ரீஜன் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளாட்டியூஸ் இருக்குது. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரோலிங் அப்லேன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃப்ளட் பிளெயின்ஸ் இருக்குது. ஓகே. இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஓடி வர அந்த அவங்களோட அந்த பெட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதோட ஃப்ளட் பிளெயின்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட மேஜர் மார்ஃபாலஜிக்கல் ரீஜன்ஸ். அண்ட் இவங்களோட ஸ்டேட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டேட் அனிமல் சாம்பார் அந்த டீர், அண்ட் ஸ்டேட் பேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜே ஒரு இந்தியன் ரோலர், ஸ்டேட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அசோகா, ஸ்டேட் ட்ரீ பார்த்தீங்கன்னா அஸ்வதா ஒரு பீப்பால் ட்ரீ. இவங்களோட லாங்குவேஜ் ஒடியா. அண்ட் இவங்க கிட்ட விளையிற மேஜர் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா பேடி, வீட், ராகி அண்ட் மேஸ். ஓகே. ஸோ ஒடிஷாவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஹிபனி அண்ட் ஜோராந்தா வாட்டர் ஃபால்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கஹாரா அண்ட் பதகாரா இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்க வாட்டர் ஃபால்ஸ். காந்தஹார்,
காந்தா பலதார், ரபந்தரா அண்ட் கென்டமரி அண்ட் புத்தூதி இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் ஃபால்ஸ். இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான லேக் பார்த்தீங்கன்னா சிலிகா லேக், அகைன் வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் அதுக்கப்புறம் தாண்டி அன்சுப்பா லேக், சாரா லேக், கஞ்சியா லேக், தட்ஸ் அ ஸ்வீட் வாட்டர் லேக். இது இந்த கஞ்சியா லேக் தான் கேட்பாங்க, விச் இஸ் அ ஸ்வீட் வாட்டர் லேக் நமக்கு இன் ஒடிஷா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். சிலிகா லேக் தெரியும், ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ இது என்ன ஸ்வீட் வாட்டர் லேக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சியா லேக் வந்து இட்ஸ் அகைன் எஸ்எஸ்சி question. Okay, so இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் பார்க்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நந்தன்கனன் நேஷனல் பார்க், சிம்ப்ளிபால் நேஷனல் பார்க். இது அகைன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின், இங்கே அடிக்கடி கேட்பாங்க. இது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கா சிம்ப்ளிபால் அப்படின்னு. இல்லை, கிடையாது. இது சிம்ப்ளிபால் வந்து ஒடிஷாவில் இருக்குது. ஓகே, ஸோ சிம்ப்ளிபால் நேஷனல் பார்க் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், சத்கோசியா டைகர் ரிசர்வ், சந்தகா எலிஃபென்ட் ரிசர்வ், பிட்டர்கனிகா நேஷனல் பார்க். இட் இஸ் அகைன் வெரி வெரி ஃபேமஸ் பிட்டர்கனிகா. அகைன் மேட்ச் த ஃபாலோயிங்லலாம் இவங்களை நீங்கள் நிறைய ஸ்பாட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிட்டர்கனிகா நேஷனல் பார்க் அகைன் அது ஒடிஷாவில் இருக்குது. கஹிர்மாதா நேஷனல் பார்க், உஷாகோதி வைல்ட் லைஃப் சாங்சுரி, திக்கர்பதா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க். ஓகே, அண்ட் ஒடிஷாவில் நீங்கள் என்னென்ன மாதிரி மினரல்ஸ் நீங்கள் ஸ்பாட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி கோல் அண்ட் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இவங்களெல்லாம் நீங்கள் அதிகமாக ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இவங்க கிட்ட அயன் ஓர், குரோமோட ஓர், மேங்கனீஸ் ஓர், லைமனைட், அலுமினியம், அலுமினா, ஃபெரோ மேங்கனீஸ், கியோன்ஜார், குரோமைட், குவாட்சைட், பாக்சைட், கோல்ட், பைரோஃபைலைட், லைம்ஸ்டோன் இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட அபண்டன்ஸில் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான மேங்க்ரோவ்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்டர்கனிகா அகேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம பார்த்தோம் சிலிகா லேக், நம்ம பார்த்தோம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாட்டர் பாடி. தர்மா, மகாநதி அண்ட் சுபர்ணேகா, ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த ட்ரெயின் ஆகிற ரீஜன் வந்து ஒரு நல்ல மேங்க்ரோவ் ரீஜனாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்க ட்ரெயின் ஆகிற அந்த பாத் டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால் நீங்கள் பார்க்குறோம் நல்ல ஒரு பாத்தாக இருக்குது. ஓகே, அண்ட் ஒடிஷாவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இங்கே தான் இருக்குது. சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ரைஸ் ரிசர்ச்னா பீப்புள் ஜென்ரலி கெட் கன்ஃபியூஸ், வெஸ்ட் பெங்காலில் இருக்குமா, பிகாஸ் அவங்க தானே அதிகமான ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஸோ அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய இது பண்ணுவாங்க. இட்ஸ் அகேன் எஸ்எஸ்சி கொஸ்டின். சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 4 ஏரியா கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிடையாது, இது வந்து ஒடிஷாவில் தான் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் விமன் அண்ட் அக்ரிகல்ச்சர் அகைன் ஒடிஷாவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் ஒடிஷாவில் நீங்கள் ஸ்பாட் பண்ணுற ட்ரைப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுவாங், கோல், ஹோல்வா, புஞ்சா, பரேங்கா, சபர், பரோஜா, பூமியா அண்ட் காண்ட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான ட்ரைபல் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒடிஷா நமக்கு தெரியும், தே ஹேவ் அ வெரி லாங் ஹிஸ்ட்ரி. இந்த ஒடிஷா பெங்கால்ஸ் நம்ம இந்த கலிங்கா வார்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதனால் தே ஹேவ் அ வெரி லாங் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்டாரிக்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேரெல்லாம் கூட இருக்குது. கலிங்கா, ஒடிஷாவோட பேர் இப்போ தான் ஒடிஷா. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பார்த்தீங்கன்னா கலிங்கான்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அந்த வார் பேரே கலிங்கா வார். ஓகே, ஸோ அசோகா அதை ஜெயிச்சிருப்பார். அவர் அவ்வளோ பெருசாக ஜெயிச்சுட்டு தான் அவ்வளோ பேரை கொண்டுட்டு தான் வந்து அவர் நினச்சிருப்பார், ஐயோ நம்ம இவ்வளோ பேரை கொண்டுட்டோமே, நம்ம இனிமேட்டு யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிடுவார். ஓகே, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை இனிமேல் யாருமே யாரையும் கொல்லக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபல்கே அவர் வருவார். ஓகே, ஸோ அதனால தான் அவர் குழந்தைங்களெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அனுப்பியிருப்பார். ஸோ அதை வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார் வந்து அவரோட பர்சனாலிட்டி அண்ட் அவரோட கிங்டமே வந்து இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு இந்த பிளேஸ் அண்ட் இந்த வார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த வார் வந்து நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ கலிங்கா வார் 261 BCயில் நடந்திருக்கும். ஸோ இந்த வார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால அந்த ஊருக்கே அந்த கலிங்கான்ற பேர் தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, உத்கல்னு. நம்மளோட ஜனகணமன நேஷனல் ஆந்தம்லேயே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, உத்கலா அப்படின்னு தான் வரும். ஸோ ஒடிஷான்ற பேரே நமக்கு நம்ம நேஷனல் ஆந்தமில் இருக்காது. கரெக்ட், நம்ம நேஷனல் ஆந்தமில் எல்லா ஸ்டேட்டோட பேரும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் ஒடிஷான்னு இருக்காது, உத்கலா அப்படின்னு தான் வந்து இருக்கும். ஸோ அதனால உத்கலும் இவங்களோட ஒரு பேர் தான். அண்ட் ஓட்ரு தேஷா அதுவும் இவங்களோட ஒரு பேர் தான். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோஸ்டல் ஸ்டேட் இல்லையா, ஸோ இவங்ககிட்ட நிறைய சீ போர்ட்ஸும் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இருக்க சீமென் அதாவது சீ போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க பேர் தான் சதாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இருக்க சீ போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஃப்ளரிஷ்ட் அரவுண்ட் 4th and 5th century BC, ஸோ விச் இஸ் 2500 years அகோலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல சீ ட்ரேட் இருந்திருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, when the Sadabs, the Odyssean seafaring merchants வந்து பார்த்தீங்கன்னா they went to islands of இந்த சைடு இருக்க எல்லா ஐலண்ட்ஸ்கிட்டையும் போயிருப்பாங்க. நம்ம இந்தியா எங்கே இருக்குன்னா இந்த சைடு இருக்காங்க இல்லைங்களா, ஜாவா, சுமாத்ரா, பாலி, போர்னியோ, இவங்க எல்லாருக்கூடையும் போய் இவங்க ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, Kalinga has made its mark in the Indian history when the Nanda dynasty ruled the kingdom of Magadha. ஸோ நந்தா எம்பையர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நந்தா டைனஸ்டி எல்லாமே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நமக்கு தெரியும் நந்தா டைனஸ்டி இவங்க வந்து இங்கே தான் இது பண்ணாங்க, இவங்களோட சீட்டாகவே இருந்தது. அண்ட் அசோகா 261 BCயில் இங்கே வந்திருப்பாங்க. அண்ட் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அகேன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு தெரியும் ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அது வந்து எலிஃபென்ட் கேவில் இருக்குது. எந்த ஹில் பார்த்தீங்கன்னா உதயகிரி ஹில்ல இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வார் பற்றியெல்லாம் எழுதியிருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த 4th century ADயில் பார்த்தீங்கன்னா the emperor Samudragupta invaded Odisha and overcame the resistance of those people's chief. ஓகே, ஸோ இங்கே வந்து 4th ADயில் குப்தா எம்பையர் இங்கே வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு மௌரியன், அதுக்கப்புறம் தான் குப்தா எம்பையர்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாரையுமே ஆண்டு இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அண்ட் ஒடிஷா கேம் அண்டர் த ரூலர் ஆஃப் த கிங் சசங்கா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லேட்டர் த கிங் ஹர்ஷவர்தனா இந்த 7th century AD. சசங்கா, ஹர்ஷவர்தனா இது எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ட்ராவலர் ஹியூன்சாங் விசிட்டட் ஒடிஷா. ஸோ இவங்களோட பீரியடில் தான், அந்த கண்டெம்ப்ரரி பீரியடில் தான் வந்து இங்கே ஹர்ஷவர்தனா வந்து இங்கே இதை ரூல் பண்ணியிருப்பாருன்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட நிறைய எம்பையர்ஸ் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகல்ஸ், அதுக்கப்புறம் மராத்தாஸ். ஸோ இவங்களோட பீரியட்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டேட் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ த ஹிந்து ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா கேம் அண்டர் த முஸ்லிம் கிங் இன் 1568. ஓகே, ஸோ வென் த கிங் முகுந்த தேவா லாஸ்ட் டு த சுல்தான் ஆஃப் பெங்கால். அண்ட் சுல்தான் ஆஃப் பெங்கால் யார் அப்போ சுல்தான் ஆஃப் பெங்காலாக இருந்தாங்கன்னா சுலைமான் கர்னி. ஸோ அவர் தான் ஜெயிச்சிருப்பார். ஸோ இந்த ஹிந்து ஸ்டேட்டே வந்து அப்படியே முஸ்லீம் ரூல் கிட்டே வந்திருக்கும். அண்ட் அகேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிஷா வந்து முகல்ஸ் கிட்ட போயிருக்கும், அகேன் மராத்தாஸ் கிட்ட போயிருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1803 வந்து பிரிட்டிஷ் கிட்ட இவங்க எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஒடிஷா ஃபார்ம்ட் அ பார்ட் ஆஃப் த கிரேட்டர் பெங்கால் பட் டிட் நாட் லூஸ் இட்ஸ் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. அண்ட் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட கேபிட்டல் வந்து பாட்னாவாக தான் இருந்தது. ஓகே, ஒடிஷா பீகார் ரெண்டு பேருமே வந்து பெங்கால் கிட்டேருந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஒடிஷா பீகார் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. நடுவில் இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லாம் ஒரே ஊர் தான். ஓகே, ஸோ மொத்தமாக இருந்து அவங்க மொத்தமான கேபிட்டலே பார்த்தீங்கன்னா பாட்னாவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சாங்க அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்டான ஆர்ட் ஃபார்ம், டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மிச்சம் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.